இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கிற இப்போ நடக்கிற சில விஷயங்களை பார்ப்போம். நெட்டுன்றோம் இல்லையா, உங்களுக்கு நிறைய சயின்ஸில் வந்து தொழில்நுட்பத்தில் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் தமிழில் மாற்ற முடியுமான்னா முடியும். அதுதான் தமிழோட பெரிய சிறப்பே. அதான் வேற எந்த லாங்குவேஜ்லையும் அந்த மாதிரி நேராக ஒரு மீனிங்கை கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ஒரு மீனிங் சொன்னோம்னா இங்கிலீஷோட மீனிங்கை அது தமிழில் நீங்கள் உங்களால் சொல்ல முடியணும். அதுதான் செம்மொழின்றதுக்கு காரணமே. அதான் தமிழுக்கு செம்மொழி கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். அதாவது தனித்தன்மையோட விளங்குறது. தனித்தன்மையோடனா எந்த எந்த மாதிரி இருக்கும் நீங்க பொருள் வந்து தமிழ்ல வந்து நீங்க அதை சொல்ல முடியும். அது மாதிரி சொன்னீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நெட்டுன்றோம் இல்லையா, நெட்டு வந்து நுட்பவியல். நெட்டுன்றது கரெக்ட். நெட்டுன்றது ரொம்ப மைன்யூட்டா இது வருது இல்லையா, அந்த இழைகள் வருது இல்லையா, அதனால நுட்பவியல். அந்த அந்த இயல்ன்றது வந்து அந்த ஃபீல்டுன்னு உண்மையாதான். நெட் ஃபீல்டுக்கு தான் நுட்பவியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டாங்க. இது எல்லாமே மலேசியாவில் தமிழ்ல யூஸ் பண்றாங்க. அதை ஒருத்தர் சொல்லியிருக்க ஒரு இதுல அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நாங்க யூஸ் பண்றோம், நீங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்ல நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்றீங்களான்னு கேட்கிறாரு. அதிலே சொல்ல முடியல, அசிங்கமா இருக்கு. நாங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்றாரு அவர், எல்லாத்துக்கும் நாங்க யூஸ் பண்றோம் தமிழ்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எத்தனை சொல்றாருன்னு கவனிங்க நீங்க. வாட்ஸ்அப்புக்கு வந்து புலனம்ன்ற. புலனம்னா வாட்ஸ்அப்ன்றது வந்து புலனம்னா உங்களுக்கு புலப்படுதல், உங்க கண்ணுக்கு புலப்படுது. அவங்க அங்க என்ன சொல்றாங்களோ அது உங்க கண்ணுக்கே புலப்படுது. காட்சி, அவங்க பார்த்த காட்சியை உங்களுக்கு கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியுது. புலப்படுதல். அதாவது எனக்கு புலனாயிற்று அப்படிங்கிற புலன் விசாரணைன்றமே. இப்போ என்னன்றது உள்ள போது நமக்கு தெரியப்படுத்துறது. அதான் புலனம். மெசேஜ் இருக்கு இல்லையா, மெசேஜுக்கு வந்து பற்றியம்ன்றது. பற்றியம்னா நீங்க சொல்ற மெசேஜ் நீங்க டைப் பண்ணிக்கிறீங்களே, அதை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு உங்ககிட்ட பற்றிக்கிறது, பிடிச்சு கொண்டு உங்ககிட்ட சேர்க்கறது. அது பற்றியம்ன்ற மெசேஜுக்கு பேர் பற்றியம்னு பேர். டெலிகிராம் வந்து தொலைவரி. டெலிகிராமுக்கு வந்து தொலைவரின்னு பேரு. ஏன்னா அது வரிகளை டைப் பண்ணி அனுப்பும்போது நீங்க டைப் பண்ண அங்க போறது இல்லையா, போய் சேர்ந்துருது இல்லையா, அதே லைன் அப்படியே போறது இல்லையா டெலிகிராம்ல. அதனால தொலை தூரத்துக்கும் நீங்கள் அடிக்கின்ற அந்த வரிகள், எழுத்துக்கள், அந்த வரி வரியா கோடு கோடா போறது, அது போய் சேர்றது இல்லையா, அதுதான் தொலைவரி. ஆன்லைன்ன்றது வந்து இயங்கலைன்னு பேரு. இயங்குகின்ற அலைக்கற்றைனா அலைனா உங்களுக்கு தெரியல, வேவ்ஸ். இயங்குகின்ற, அதாவது இப்ப நம்ம ஆன்லைன்னா நடந்துட்டே இருக்கு, இயக்கத்துல இருக்கிற அலை, அதான் இயங்கலை. ஆன்லைன்றதான் இயங்கலை. நீங்க ஆன்லைன்ல இருக்கன்னா நீ அங்க நெட்டை வச்சு அந்த அலையில நீ இருந்துட்டு இருக்க, அந்த அலையோட அந்த ஃபீல்டுல நீ இருக்கன்னு அர்த்தம். அதான் இயங்கலைன்னு பேரு. ஆஃப்லைனுக்கு வந்து முடக்கலைன்னு பேரு. முடக்கலைன்னா நீங்க அந்த லைனை விட்டு வெளியில வந்துட்டீங்க, உங்களுக்கான அந்த அலை தொடர்புல இருந்து நீங்க முடக்கி வச்சுட்டு வெளியில வந்துட்டீங்க. ஆஃப்லைன். நீங்க உங்களுக்கான அலைக்கதிர அந்த அந்த அலைவீச்சு அலைக்கதிர் தான், அலைக்கதிரை முடக்கி வச்சுட்டு வந்துடுறீங்க. அதுதான், அதைத்தான் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் வந்து முடக்கலைன்றாரு. ஸ்கைப்புக்கு வந்து காயலைன்றாரு. காயலைன்னா என்னன்னா, இது எல்லாமே தமிழ் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிச்சது. இதுக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. இந்த வார்த்தைகளை இதற்கு இணையான தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தமிழ் எப்பயுமே எந்த ஒரு லாங்குவேஜ்ல புதுசா ஒரு வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியுதோ அந்த லாங்குவேஜ் சாகவே சாகாது, இருக்கும், அப்படியே இருக்கும், எவ்வளவு காலமானாலும் இருக்கும். புது புது பொருள்கள் வர வர அதுக்கான புது புது ஒரு இது வரிய வார்த்தையை சொல்லி அது தனக்குள்ளே அது கூட ஒரு புது புது வார்த்தையை உருவாக்கிட்டு அது நிலைநிற்கும். மாறுதல்களுக்கு உட்படாத எதுவுமே நிலைக்காது, போயிடும். மாறுறதுக்கு தயாரா இருக்கணும். மாறுதலுக்கு தயாரா இருந்தாதான் நிற்கும். மாறுதல் வார்த்தையை தவிர மீது எதுவுமே மாறாத இருக்கிறதே கிடையாது. அதனால மாறுதலை ஏத்துக்கிற கெப்பாசிட்டி நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு. அது பாரத மாறுதலை ஏத்துக்கிறது. ஏன் புது புது வார்த்தைகளுக்கு அதுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. தமிழறிஞர்கள், பெரிய தமிழாய்ந்த அறிஞர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து கண்டுபிடிச்சது எல்லாம். ஸ்கைப்ன்றதுக்கு காயலைன்றாங்க. ஆகாயம்ன்றாங்க. ஆகாயன்றது அண்டவெளி பூரா ஆகாயம். காயலைன்றது வந்து ஒரு காயன்றது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். காயன்றது அந்த ஸ்கைப்ன்றது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து விண்ணில ஒரு கோல் செலுத்திருக்காங்க இல்லையா,
எது உங்களுக்கு திருப்பி சேட்டலைட், எந்த சேட்டலைட் உங்களுக்கு திருப்பி கொடுக்குது அது சேட்டலைட். அது வரைக்கும் இருக்கிற ஏரியா. காயன்றது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா. ஆகாயன்றது குறிப்பிட்ட அளவு கடந்த இதோ. காயன்றது குறிப்பிட்ட தூரம், குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட பரப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் காயன்றதுக்கு. ஆகாயம்ன்றது வந்து குறிப்பிடவே முடியாத அளவுக்கு, அதான் பரந்த வெளிதான் ஆகாயம். அதனாலதான் காயம் ஆகாயம்னு பேர் வந்து ரெண்டா. ஸ்கைப்பு. அடுத்தது ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒளி வீச்சின்னு தமிழ்ல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒளி வீச்சு நீங்க அவங்க தமிழ்ல கண்டுபிடிச்சத இவங்க தமிழுக்கு இந்த தமிழ் 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 உயிரை விடுறாங்களே, இவங்க இதையெல்லாம் சொல்லவே இல்லை. ஒருத்தர் கூட இதை ஒரு இடத்துல கூட இதை வந்து வெளியில எங்கேயும் தமிழ்கள் நான் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனா உலக தமிழ்ல அதை ஆராய்ச்சி கண்டெடுத்து அவங்க கொடுத்துருக்கிறத மலேசியால எடுத்து அதை யூஸ் பண்றாங்க. மலேசியாவில் இந்த தமிழை யூஸ் பண்றாங்க, ஞாபகம் வச்சுங்க. மலேசியாவில் யூஸ் பண்றாங்க இந்த தமிழை. ஆனா தமிழ்நாட்டுல இதை பத்தி என்னன்னு தெரியாது. இவங்க பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. தமிழா இந்த அறிஞர்கள்ன்றது இவங்க சொல்லிக்கிறதெல்லாம் போலி, சுத்த போலி. தமிழ் எல்லாம் இவங்க அரசியலுக்காக யூஸ் பண்றவங்க. அதனால இவங்களால தமிழை சொல்ல முடியாது. இவங்களால தமிழுக்கு வந்து இவங்களால ஈடான வந்து கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை, புது புது வார்த்தைகளை கொண்டு தமிழை நுழைக்கணும், அதையெல்லாம் ஒரு இதுக்கு கொண்டு வரணும், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கெல்லாம். இவங்க எல்லாமே வந்து ஏமாத்து வேலை தான். எழுத்துல கண்டுபிடிச்சாரு பெரியார். எழுத்துல கண்டுபிடிச்சால ஒரு இதுல என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நவ் நெய் இதெல்லாம் வந்து எழுத்துல வந்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ன்றதுக்காக கொண்டு வந்தாரு. அந்த இருந்தா கூட அவர் கொண்டு வந்த நோக்கம் வந்து தமிழை திருத்தம்ன்றது இல்லை, தமிழை சீர்திருத்தம்ன்றது இல்லை. தமிழை முட்டாள் மொழி சொன்னவர் பெரியார். தமிழை வந்து ஒரு உதவாத மொழின்னு தான் சொன்னவர். தமிழ் வந்து விரும்பினவர் கிடையாது பெரியார். அது என்ன தமிழ் அவர் அது மாதிரி சொல்லி அவருடைய சுய விளம்பரத்துக்காக அதை பண்ணது. தமிழ்ல ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு கொண்டு வரதுக்காக, அதுக்காக பண்ணது. ஆனா மாற்றம் கொண்டு வந்ததுக்கு அவரோட நோக்கம் எதுவோ, ஆனா அந்த மாற்றத்துல சில நன்மைகள் இருந்தது, நியாயம்தான். சில கூட்டெழுத்தெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்கப்பட்டது. அது ஒரு இதுல பெரிய விஷயம். சரி, இப்ப நம்ம இது தடம் மாறக்கூடாது. ப்ரொஜெக்டர்ன்றது வந்து ஒளி வீச்சு, ஒளியை வீசுகின்றது. ஒளியை ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா ஒளி அப்படி த்ரோ பண்றது பாருங்க, அதுதான் ஒளி வீச்சின்னு பேரு. ஜிபிஎஸ் இல்லையா, நம்ம ஜிபிஎஸ்க்கு வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றாங்க, தடங்காட்டி. தடங்காட்டிய ஒன்னும் அழகானது. தடம்ன்றது வந்து வழி, தடம்ன்றது வழி, வழிகாட்டின்னு கூட போடல, தடம் காட்டி. தடம்ன்றது வந்து வழி, வழிகாட்டின்னா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இந்த வழியில கையை காமிச்சு போக சொல்றது. தடம் காட்டினா உங்களுக்கு அது என்னன்றதை அப்படியே படத்தோட கொண்டு காட்டுறது, அதான் தடம் காட்டுறது. கையில வரைஞ்சி காட்டுறோம் பாருங்க. நீங்க எங்கேயாவது போனேன்னா ஒரு பேப்பர் எடுத்து இப்படி கோடு போட்டு நேரா போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் இல்ல மறுபடியும் எங்க போய் திரும்பி என்ன இது வரும், இது திரும்பி தாண்டி போனா என்ன வரணும், ஒரு பேப்பர்ல நீங்க வாயால சொன்னீங்கன்னா அது வழிகாட்டி. அதே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி இந்த பாருங்க இப்படி போகணுன்றது அவர்கிட்ட காமிச்சீங்கன்னா அதுக்கு பேர் தடங்காட்டின்னு பேர். அதை என்ன அழகா இந்த இடத்துல வழிகாட்டின்னு கூட போடாத தடங்காட்டின்னு கரெக்டா கொண்டிருக்காங்க. ஜிபிஎஸ்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க, தடங்காட்டி. அடுத்தது இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து படவரி, அதாவது உங்களோட எழுத்து வரிகள் போறது வேற. இன்ஸ்டாகிராம் வந்து படம், நீங்க நினைக்கிற அந்த அந்த பிக்சரையே வரிகள்ல கொண்டு வருது. வரிகள்லாம் கட்ட கட்டமா சின்ன 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 கட்டம் வரும் பாருங்க அந்த இதுல, அதுதான் அதைத்தான் சொல்றாங்க படவரின்றது. அதான் உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தை கொண்டு வரதுக்கான வரிகள், வரிகள் அந்த பிக்ஸ்ன்னு வாங்க தெரியுங்களா, பிக்ஸ், அதுதான் படவரி. படவரி. ட்விட்டருக்கு வந்து கருத்தகம்னு போடுவாங்க, அருமையான வார்த்தை. கீச்சகம்னு கூட போடுவாங்க. கீச்சம்னாலும் உங்களுக்கு இடம் தான். உங்க கருத்து கீச்சம்னாலும் கருத்து தான், கருத்துக்கான இடம், உங்கள் கருத்துக்கான இடம். நீங்க நினைக்கிறது அதுல போடலாம், நீங்க நினைக்கிறது அதுல போடலாம். நாட்டோட இது பேராண்மைக்கு குந்தகம் இல்லாத விஷயங்களை நீங்க போடலாம் அதுல, யாரையும் புண்படுத்தாத. அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாச்சுன்னா நீங்க பதில் சொல்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுங்க. நீங்க இந்த ட்விட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்கலாம், ஒரு விஷயத்துல உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அதை வந்து அவ்வளவு அதை உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது. நாட்டோட இறையாண்மைக்கு குந்தகம் இல்லாத போடுறது, அதுதான் ட்விட்டர். ட்விட்டர்ன்றது கருத்தகம். வைஃபைன்றது அருகலைன்னு பேரு. அருகலைன்றது என்னன்னா, அருகுன்னா மெல்லிய நூல், இழையினுமே, அதுதான் அருகு. அருகம்புல்ன்றது அதான். இருக்கிற புல்லுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான புல் வந்து அருகம்புல் தான், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரிதான் இது. அருகுன்னா மெல்லிய
அலை, மெல்லிய அலை, அதான் வைஃபை. வைஃபைன்றதுக்கு அதுதான் அருகலைன்னு சொல்லிட்டாங்க வைஃபைக்கு. அடுத்தது ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனுக்கு திறன்பேசி. திறன்பேசி அதாவது ரொம்ப திறமையான எத்தனையோ திருவண்டு விஷயத்தை உள்ள அடைக்கிறதுனால திறமை அதிகம் பெற்ற பேசி, திறன்பேசி. ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து பகிரல்னு பேரு, ஷேரிங் தான் ஹாட்ஸ்பாட்ன்றது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கிறது, நான் என்ன நினைக்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறது, நீங்க சொல்லிக்கிறது எனக்கு சொல்லிக்கிறது. ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து பகிரல்னு சொல்லுவோம். பிராட்பேண்ட். பிராட்பேண்டுக்கு வந்து ஆளலை, ஆளலைன்னு பேரு. ஆன்னா ஆன்றது அகண்டன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த பூமிக்கு அண்டம்னு பேர் இருந்ததுக்கு அந்த அகண்டு இருக்கிறதுனால தான் அண்டம்னு பேர், பெருசா இருக்கிறதுனால தான் அகண்டன்றதுக்கு பேரு ஆன்னு பேரு. ஆளலைனா அகண்ட அலை, அதான் ஆளலை, பிராட்பேண்ட். யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூபுக்கு வந்து ஒளிவலை. ஒளிவலை யூடியூப்ன்றது. நீங்க வெறும் எழுத்து இல்ல, பிக்சரே வருது இல்லையா, அதான் ஒளிவலை. பிக்சரே உங்களால ஒளியே காண முடியும். நீங்க அதுல என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்றது ஒளி ஒளின்னு அது மாதிரி ஒளியே காண முடியும். அதான் யூடியூபுக்கு வந்து ஒளி அலை. முகநூல்ன்றது ஃபேஸ்புக். ஃபேஸ் முகம் நூல், உங்களுடைய எண்ணங்களை தெரிவிக்கிற நூல். புக்குன்றது நீங்க என்ன தெரிவிக்கிறது, முகநூல் ஃபேஸ்புக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து வன்தட்டு. வன்தட்டு 3 சுழி எண்ணு போடக்கூடாது. 3 சுழி எண் போட்டீங்கன்னா வன்மைனா நல்ல கொழுத்து இருக்கிறதுக்கு பேரு வன்மைன்னு பேரு. சிறப்பா இருக்கிறதுக்கு பேரு, செழுமையா இருக்கிறதுக்கு பேர் வந்து வன்மைன்னு பேரு. வன்தட்டுன்னா வன்னுனா வன்மைனா அதாவது ஹார்டா இருக்கிறது, அதுதான் அதுதான் ஹார்டு. அதுக்குதான் வன்மைன்னு போடும். வன்மைன்றது கெட்டித்தன்மை ஜாஸ்தியா இருக்குது. வன் தட்டு டிஸ்க் ஹார்ட். அந்த இடத்துல கெட்டித்தன்மைனா அவ்வளவு விஷயங்களை உள்ள அடக்கியிருக்கான், அதுதான் ஹார்ட் டிஸ்க்ன்றது. அவ்வளவு விஷயங்களை உள்ள அடைக்கிறதுனால, விஷயங்கள் அதிகமா உள்ள இருக்கிறதுனால கெட்டிப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஹார்ட் டிஸ்க்ன்றது. அதான் ஹார்ட் டிஸ்க். அதுக்கு அடுத்தது நெட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, வீசாட். வீசாட்ன்றது அளாவி. வி நம்ம சாட்டுனா பேசுறது. அளவலாவினான்னு நம்ம பேசிருக்கோம் இல்லையா, அளவலாவி. இருவரும் அளவலாவினோம், இருவரும் அளவலாவினார்கள். 2 பேர் பேசிக்கிறது, 2 பேர் பேசிக்கிறதுக்கு பேரு வீசாட். நாங்கள் அளவலாவினோம், 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிறோம். அளவலாவுதல்ன்றது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கேட்டுக்கிறது, பேசிக்கிறது. எவ்வளவு அழகா அளாவின்னு பேரு இருக்கு. வீசாட்னா அளாவி. அளாவின்னா பேசுறது, அதான் அளாவி. ப்ளூடூத். ப்ளூடூத்துக்கு பேரு ஊடலை. ஊடலைனா இப்ப நம்ம ப்ளூடூத்னா இங்க கிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வரும், அது மேல வராது. அதான் ஊடலைனா பூந்து வருது. ஊடுருவல்னாலேயே பூந்து வருது, உள்ளே பூந்து வருது. அதான் மற்ற ஒரு பல அலைகளுக்கு நடுவுல பூந்து வருது. உள்ள பூந்து ப்ளூடூத் வந்து எத்தனையோ அலைகள் நம்மளுக்கு பிராட்பேண்ட் இருக்கு, அந்த ரேடியோ அலை இருக்கு, டிவிக்கு அந்த அலை இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம கையில ரிமோட் கண்ட்ரோல்ல. அதுக்கும் ஒரு அலைகள் தான், அந்த அலை தான் எல்லாமே. இன்னைக்கு இதுல இருக்கிற அலை பூமியில பாத்தீங்கன்னா அலைகள் தான் நிறைய ஜாஸ்தியா இருக்கு. இந்த அலைகளுக்கு உங்களுக்கு வர்றது வந்து ப்ளூடூத்துக்கு வந்து ஊடலைன்னு பேர். ஊடலைன்றது வந்து உள்ள போடுறது, உள்ள பூந்து போய் தெரிவிக்கக்கூடிய இது, உள்ள பூந்து போய் லிங்க் கொடுக்கறது. அந்த கனெக்ட் பண்ற அலைக்கு பேரு ஊடலைன்னு பேரு. அதான் உள்ள பூந்து போற அலை ப்ளூடூத் ஊடலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா, நாளைக்கு சொல்லிட்டுவா. தம் டிரைவ்னு ஒண்ணு இருக்கு. தம் டிரைவ் நீங்க அந்த இவங்களை எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களாம் தம் விரலி, விரல்ல மாதிரி இருக்கும், விரல் சைஸ் இருக்கும். அதான் தம் டிரைவ். டிரைவ்னா விரல், டிரைவ்னா போகக்கூடியது. நீங்க விரலால தான் மூவ் பண்றீங்க இல்லையா, அதனால தம் டிரைவ்னு அது பேர். இன்னும் இருக்கு, நாளைக்கு ஒரு பாதியை சொல்றேன். இன்னைக்கு ஃபுல்லா முடியாது, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போகும்போது. ஓகே, தேங்க்யூ.